ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஓபெக்ஸ் எலிமெண்ட்ரி டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிக்கிங், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிக்கிங் எப்படி பண்ணலாம் ஒரு ஐடியா பார்க்கலாம். வாங்க ரோப் ரிக்கிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது நிறைய டைப் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம என்னோடய ஐடியா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ரோப் டைரெக்ஷன் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் த்ரோ பால் எடுத்து அதில் லேனியர் கட்டி நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷனை பார்த்து நம்ம த்ரோ பால் வீசிட்டு அந்த எண்டில் வந்து சிங்கிள் ரோப், டபுள் ரோப் இடலாம், சிங்கிள் ரோப் இடலாம். சரி, டபுள் ரோப் இட்டால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்க்கலாம். சிங்கிள் ரோப் இட்டால் எப்படி சேஃபாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டபுள் ரோப் எப்படி வேணாலும் விடலாம். சிங்கிள் ரோப் இட்டாச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா லென்த் பத்தாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம சிங்கிள் ரோப் விடுறோம். இது ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிக்கிங்க தான் இது பார்க்குறேன். எப்படி வேணாலும் பண்ணலாம் ரிக்கிங்க. இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்க பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கிள் ரோப் போட்டுருக்கோம். சிங்கிள் ரோப் போட்டு நம்மளுக்கு எண்டு வந்து இந்த பக்கம் வந்துருச்சு, எண்ட் ரோப் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு, மிடில் ரோப் லூப் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ ரோப் போயிடுச்சு. இப்போ இன்னொரு ரோப்பு நம்ம போகணும் அப்படின்னாக்கா அதுலேயே வந்து போல் லைன் மாதிரி கட்டி அடுத்த ரோப்பை வந்து அட்டாச் பண்ணி கரெக்டாக பார்த்து டைரெக்ஷனை பார்த்து இப்படி போடுறோம் அப்படி போடுவோம். டைரெக்ஷனை பார்த்து போல் லைன் மாதிரி போட்டிங்கன்னா நல்லா தடிப்பாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படி எப்போ மேலே நம்மளுக்கு ரோப்பு இழுக்கும்போது நல்லா கரெக்டாக வந்துடும், உள்ளே வந்துடும். தடிப்பாக இருந்துச்சுன்னா கஷ்டம். பாருங்கள், இது வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு 2 ரோப்பு வந்துருச்சு. 2 எண்டு இந்த பக்கம் வந்துருச்சு. 2 எண்டு வந்து நம்மளுக்கு இப்போ நான் இருக்கிற பொசிஷனில் வந்து லெஃப்ட் சைடு 2 எண்டு வந்துருச்சு. பாருங்கள், 2 எண்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இழுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு டைரெக்ஷன் வந்து இப்போ 2 ரோப் இருக்கிற இடத்துல வந்து வால் இருக்குது, ஏற முடியல, டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இல்லை இப்போ லூப்பு அந்த லூப் வந்து இந்த பக்கம் வரணும், மிடில் ரோப் இந்த பக்கம் வரணும். இப்போ வந்து நம்மளுக்கு எண்ட் ரோப் வந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்னாக்கா எப்படி டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ரோப் எடுக்காமே சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இது வந்து எண்ட் ரோப் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வேணும், லூப்பு மிடில் ரோப் வந்து லெஃப்ட் சைடு வரணும். அப்போ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரோப்பில் நம்ம இழுத்துக்கிறோம். ஓரளவுக்கு இழுத்துட்டு இப்போ அந்த எண்டு எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 மீட்டர்னா 25 மீட்டர் இப்போ மிடில். இப்போ அந்த 25 மீட்டர் மிடில் எடுத்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 2 ரோப் சேர்ந்த மாதிரி வந்து போலைன் மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணி போலைன் மாதிரி நம்ம கொடுத்து அந்த நாட்டை கழட்டிடுங்க. நாட்டு வந்து தடிப்பாக இருந்துச்சுன்னா மேலே போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து நாட்டை வந்து ஒரு மாதிரி, அதாவது தின்னாக இருக்கிற மாதிரி, திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கிற மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு நாட்டு வந்து ஈஸியாக மூவ் ஆகி வரும். பைப்போ பீம் எந்த ஸ்ட்ரெச்சர்லேயே போடலாம். போலைன் மாதிரி போட்டு எப்படி போடணும்னு பார்த்து இப்படி அப்படியான பார்த்து லொக்கேஷனை பார்த்து கரெக்டாக போடணும். போட்டு பாருங்கள், இப்போ இந்த லூப் இருக்கு இல்லைங்களா, 15 25 லூப் மிடில் ரோப் தடிப்பாக போடாமல் இப்போ சட்டையாக தின்னாக போட்டு இப்போ இந்த 2 ரோப் இழுக்கிறோம். நம்ம இப்போ டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த எண்ட் ரோப் கட்டுறோம். இப்போ வந்து எண்ட் ரோப் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, மிடில் ரோப் வந்து ரைட் சைடில் இருக்குது. இப்போ மிடில் ரோப் வந்து நம்ம வந்து ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். பாருங்கள், எண்ட் ரோப் வந்து இழுத்துட்டு இருக்கிறோம். நம்ம இழுக்கும்போது மேலேருந்து வந்துடுச்சு. மேலேருந்து வந்துட்டோன்னா இப்போ இந்த லூப்பு பாருங்கள், மிடில் 25 மீட்டர் லூப்புன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லூப்பு வந்துட்டு கழட்டி திருப்பி வந்து நம்மளுக்கு மிடில் கரெக்டாக தெரியணுங்கிறதுக்கோசரம் நாட்டு போட்டு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நாட்டு, ஃபிகர் 8 ஃபிகர் 9 ஆர்டினரி நாட்டு ஏதோ ஒரு நாட்டு போட்டுருட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிடில் ரோப்புன்னு தெரியும். பாருங்கள், இந்த மிடில் ரோப்பு இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு மிடில் ரோப்பு ஃபஸ்ட்டு எண்ட் ரோப்பே வந்துச்சு. இப்போ மிடில் ரோப்பை எடுத்துகிட்டு இந்த பக்கம் இப்போ நம்ம வந்து அந்த எண்ட் ரோப் வந்து அந்த பக்கம் இழுத்தோன்னா ஸோ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ட் ரோப்பு ரைட் சைடு போயிடுச்சு, மிடில் லூப்பு லெஃப்ட் சைடு வந்துருச்சு. பாருங்கள், நம்ம இருந்த மாதிரியே ரோப்பு வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா இருந்த மாதிரியே நம்ம வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி போடலாம். இப்படி ரிக்கிங் பண்ணலாம் நம்ம ஐடியா வச்சு.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.